Hi students, இந்த வீடியோவில் நம்ம 12th standard computer science chapter 3 ஸ்கோப்பிங்கில் இருக்கிற important program ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன்லேயே ஒரே ஒரு கொஷின் தான் ப்ரோக்ராம் ரிலேட்டடாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த 5th கொஷின் பார்ட் இந்த 3 மார்க்ஸில் 5th கொஷின். ஸோ இந்த கொஷினை பார்க்கலாம். அந்த கொஷின் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிட் ஆஃப் கோட் கொடுத்துருப்பாங்க, சூடோ கோட். இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒன்றுத்துக்கு 1.5 மார்க், இன்னொன்றுக்கு இன்னொரு 1.5 மார்க். ஓகே, இதில் ஒன்று மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா 1.5 மார்க் தான் கிடைக்கும். அது பார்க்கலாம். ஐடென்டிஃபை த ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்ஸ். ஓகே, இங்கே 3 வேரியபிள் இருக்குது. அந்த 3 வேரியபிளோட ஸ்கோப்ஸை கண்டுபிடிக்கணும். இதுக்கு 1.5 மார்க். ஓகே, இந்த ஃபாலோயிங் சூடோ கோட் அண்ட் ரைட் இட்ஸ் அவுட்புட். இந்த சூடோ கோட மூலயமா உங்களுக்கு என்ன அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகே, 2 விஷயம் கண்டுபிடிக்க சொல்லிங்க. நான் சொன்னேன் இல்லையா, 2 விஷயம் நீ எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுத்துக்கு 1.5 மார்க்குன்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று வந்து ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் கண்டுபிடிக்கணும், இன்னொன்று இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன அப்படின்றத எழுதணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அவுட்புட் பார்த்துடலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அவுட்புட் என்ன அப்படின்னா, அவுட்புட் எப்பவுமே அவுட்புட் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த சூடோ கோடில் பிரிண்ட்ன்ற லைன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பிரிண்ட் இல்லை, செகண்ட் லைன்லையும் இல்லை, தேர்ட் லைன்லையும் இல்லை, ஃபோர்த் லைன்லையும் இல்லை, ஃபிஃப்த் லைன்லையும் இல்லை, சிக்ஸ்த் லைன். இங்கே பிரிண்ட் இருக்குது. பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ன்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லைன்லேயே பாருங்கள், கலருக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெட்டை ஃபஸ்ட் எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், பி கோலன் இஸ் ஈக்குவல் டு ப்ளூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்டு ப்ளூ எழுதணும். ஓகே, அடுத்து பாருங்கள், கலருக்கு ரெட்டு, பீனா ப்ளூ, ஜீனா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜி கோலன் இஸ் ஈக்குவல் டு க்ரீன். ஓகே, அப்போ ஜீனா என்ன ஆன்சர், க்ரீன். அப்போ க்ரீன் எடுத்து எழுதணும். ஓகே, ரெட் ப்ளூ க்ரீன் 3 எழுதிட்டோமா. அதாவது கலருக்கு ரெட்டு, பிக்கு ப்ளூ, ஜிக்கு க்ரீன். அதை தான் ஃபஸ்ட் லைனில் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் எங்கன்னா பிரிண்ட் இருக்கான்னு பாருங்கள். அடுத்து மை ஃபேவ் கலர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் இருக்குது பாருங்கள். பிரிண்ட்டு கலர்னு சொல்லுங்க. கலர்னால் நம்ம என்னன்னு சொன்னோம், ரெட்டு. ஓகே, கலர்னால் என்னது, ரெட்டு. ரெட் எடுத்து எழுதிட்டேன். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பீன்னு இருக்குது. பீனா என்னன்னு சொன்னேன், ப்ளூ. ஓகே, ப்ளூ எடுத்து எழுதுறீங்க. அப்போ ரெட்டு ப்ளூ. இதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிரிண்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ இந்த பிரிண்ட்டு முடிச்சிட்டோம், இந்த பிரிண்ட்டு முடிச்சிட்டோம். ஓகே, கம்மிங் டு த நெக்ஸ்ட் லைன், மை கலர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு பிரிண்ட் இருக்குது. பிரிண்ட்டு கலர்னு சொல்லியிருக்காங்க. கலர்னால் என்னன்னு சொன்னேன், கலர்னால் ரெட்டு. ஓகே, ஸோ ரெட்டு மட்டும் பிரிண்ட் பண்ணுறோம். இதை மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, ரெட் ப்ளூ க்ரீன், ரெட் ப்ளூ ரெட். ஓகே, ஸோ இப்படி வரும். அவுட்புட் ரிலேட்டடாக வருது அப்படின்னா எந்த லைனை பார்க்கணும்னு சொன்னால், பிரிண்ட்டுன்னு எங்கே இருக்கோ அதை பார்க்கணும். அந்த லைனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் த அவுட்புட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் கண்டுபிடிக்கணும். ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ் இருக்குது. ஓகே, லோக்கல் ஸ்கோப், குளோபல், என்க்ளோஸ்டு, பில்ட்இன். இந்த 4 ஸ்கோப்பையும் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் ஐடென்டிஃபை த ஸ்கோப் ஆஃப் ஆல் தீஸ் வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ ஆனால் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் நான் ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறத விட சிம்பிளாக இந்த அவுட்புட்டை எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் எதெல்லாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோப் அப்படி ரிலேட்டடாக எழுதும்போது இந்த கலர்ஸ் தான் எழுதணும். அதாவது கோலன் ஈக்குவல் டுன்னு எங்கெல்லாம் இருக்கோ அந்த லைன்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். இங்கே பாருங்கள், கலர் கோலன் இஸ் ஈக்குவல் டு ரெட். அப்போ இந்த லைன் எழுதணும். ஓகே, இங்கே நான் ஆல்ரெடி டிக் போட்டிருக்கிறதுனால நான் இந்த இடத்துல தப்பு, வந்து கிராஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். இந்த லைன் எழுதணும். ஓகே, மறுபடியும் கோலன் ஈக்குவல் டுன்னு எங்கே வந்திருக்கு, இதோ இங்கே வந்திருக்கு. ஓகே, இந்த லைன் எழுதணும். அதுக்கப்புறம் கோலன் ஈக்குவல் டு வேறு எங்கன்னா இருக்கா பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே எழுதணும். ஓகே, இந்த 3 லைன்ஸையும் எழுதிடுறீங்க. கலர் கோலன் இஸ் ஈக்குவல் ரெட்டு, பி கோலன் இஸ் ஈக்குவல் டு ப்ளூ, ஜி கோலன் இஸ் ஈக்குவல் டு க்ரீன். ஓகே, இந்த 3 லைனையும் எழுதிட்டு இங்கே உங்களுக்கு ஒரு க்ளூ வேர்ட் சொல்கிறேன். ஓகே, அந்த க்ளூ வேர்டு என்னென்னா ஜெல், ஜிஇஎல், ஜெல். இந்த லைன்ஸ் எதையும் மாற்றக்கூடாது. மாற்றினீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தோன்னா ஸ்கோப் எழுதுறது கஷ்டமாக போயிடும். ஓகே, எஸ். ஸோ ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் கோலன் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கோ அந்த லைன்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கணும். வேறு எங்கேயுமே கோலன் ஈக்குவல்ட்டுன்னு இல்லை பாருங்கள். ஓகே, அந்த 3 லைனையும் எடுத்து எழுதிடுறீங்க. எழுதிட்டு இதுக்கு ஸ்கோப் எழுதணும். இதெல்லாம் என்னென்ன ஸ்கோப்புன்னு எடுத்து எழுதணும். ஓகே, குளோபல் ஸ்கோப்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் டிக்ளேர்ட் அவுட் சைட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன். இந்த எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேலே எழுதுறது பேர் தான் குளோபல் ஸ்கோப். ஓகே, ஸோ அதனால தான் ஃபஸ்ட் லைனுக்கு வந்து ஜின்னு எழுதியிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா ப்ளூன்றது என்க்ளோஸ்டு ஸ்கோப். என்க்ளோஸ்டு ஸ்கோப்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ, தி என்க்ளோஸ்டு ஸ்கோப்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன்ன்றது இன்னர் பாக்ஸில் இருக்குது பாருங்கள். எதெல்லாம் இன்னர் பாக்ஸில் அதாவது சென்டர் பாக்ஸில் இருக்கோ அதெல்லாம் லோக்கல் ஸ்கோப்னு சொல்லுவோம். ஓகே எஸ். இப்போ G colon is equal to green. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு ஸ்கோப்லாம் வேணாம் மேம், ஸ்கோப்லாம் எனக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த கோடிங்கெல்லாம் அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த கொஷின் கொடுக்குறாங்கன்னா இதே கோடிங்கை தான் தருவாங்க. ஸோ இதில் ஸ்கோப் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக எழுதுறதுக்கு ஸோ நான் ஐம் கோயிங் டு கிவ் அ சிம்பிள் ஐடியா. ஜெல்லுன்ற வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜெல்லுன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுட்டு ஃபஸ்ட் லைனுக்கு ஜின்னு எழுதணும், செகண்ட் லைனுக்கு ஈன்னு எழுதணும், தேர்ட் லைனுக்கு எல்லுன்னு எழுதணும். ஸோ இப்படி சிம்பிளாக கூட நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸ்கோப் கண்டுபிடிக்க தெரியல ஜெல்லுன்னு எழுதி அவுட்புட்டை எழுதி முடிச்சிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ரோக்ராம் கொஷின். இதுக்கெல்லாம் பெருசாக ப்ரோக்ராமிங் நாலேஜுன்னு ஒன்று இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவுட்புட் வேணும்னா பிரிண்ட்ன்ற லைன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, ஸ்கோப் இந்த ப்ரோக்ராம் பொறுத்தவரை ஸ்கோப் எழுத போகிறீங்க அப்படின்னா எங்கெல்லாம் கோலன் ஈக்குவல்டுன்ற லைன்ஸ் இருக்கோ அந்த லைனை மட்டும் எடுத்து எழுதுங்க. அந்த லைனை ஃபுல்லாக எடுத்து எழுதணும். எழுதிட்டு ஜெல்லுன்னு ஒரே ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்கேன். அந்த GEL லைன்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, அதே ஆர்டரில் தான் எழுதணும். ப்ரோக்ராம் எந்த ஆர்டரில் இருக்கோ, சூடோகோட் எந்த ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் எழுதணும். ஸோ அந்த லைன் அப்படியே எழுதிட்டு ஜெல்லுன்ற கீவேர்டு அப்படியே எழுதிடுங்க. GEL. ஜீனா குளோபல், ஈனா என்க்ளோஸ்டு, எல்லுனா லோக்கல். ஓகே, ஸோ ஜீனா குளோபல். உங்களுக்கு புரியறதுக்காக அந்த இடத்துல நான் வெறும் G மட்டும் எழுதியிருந்தேன். ஈனா என்க்ளோஸ்டு, என்க்ளோஸ்டு ஸ்கோப்பு, எல்லுனா லோக்கல், எல்லுனா லோக்கல். ஓகே, GEL ஜெல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்கோப்பில் 4 டைப்ஸ் இருக்குது: லோக்கல், குளோபல், என்க்ளோஸ்டு, பில்டின். ஓகே, இந்த பில்டின்றது இந்த ப்ரோக்ராமில் இல்லை, அதனால இந்த 3 ஸ்கோப் எதெல்லாம் அந்தந்த ஸ்கோப்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த லெசனில் இந்த ப்ரோக்ராம் கொஷின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ மே எக்ஸ்பெக்ட் இன் த compulsory questions also. Okay, so என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா subscribe பண்ணுங்க and press the bell icon for getting the notification. Thank you.